Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்குறோன்னா 12th accountancyல சாப்டர் 7ல எக்ஸசைஸ் சம் நம்பர் 3 ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் பார்க்குறோம். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். சரண்யா லிமிடெட் issued 20,000 equity shares of ₹10 each at the public. 20,000 equity shares வந்து 10 rupeesக்கு பப்ளிக்கில் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. The details of the amount payable and application வந்து ₹3 and allotment ₹4 and first and final call ₹3. Application money was received ₹30,000 share. அதாவது 20,000 ஷேருக்கு அவங்க இஷ்யூ பண்ணுறாங்க, ஷேர் தான் இஷ்யூ பண்ணுறாங்க. ஆனால் நமக்கு கிடச்சிருக்குது 30,000 அப்ளிகேஷன் வந்து கிடச்சிருக்கு. எக்ஸஸ் அப்ளிகேஷனை என்ன பண்ணுறாங்க, ரீஃபண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அவங்கள்ட்ட திரும்பி ரிஜெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பாஸ் ஜர்னல் என்ட்ரிஸ் டு ரெக்கார்ட் த அபவ். எல்லாம் பாருங்கள், இதுக்கான சொல்யூஷன் போட போகிறோம். ஏற்கனவே இலிஸ்ட்ரேஷன் 3லேயும் நடத்திருக்கோம் இதை பற்றி, ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் பற்றி. நம்ம ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து எவ்வளோ இஷ்யூ பண்ணுறோமோ அதை விட அப்ளிகேஷன் நமக்கு அதிகமாக ரிசீவ் ஆகுனுச்சு அப்படின்னா அதான் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். ஓகேவா. ஜர்னல் என்ட்ரிஸ் இந்த புக்ஸ் ஆஃப் சரண்யா லிமிடெட், டேட் பர்டிகுலர்ஸ், லெட்ஜர், ஃபோலியோ, டெபிட் கிரெடிட் போட்டுங்க. ஃபஸ்ட்டு ஜர்னல் என்ட்ரி என்ன போடுவோம், நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கான என்ட்ரி போடுவோம். இப்போது பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன், ப்ராக்கெட்டில் வந்து அப்ளிகேஷன் அமௌண்ட் ரிசீவ்ட், அப்ளிகேஷன் ரிசீவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நரேஷன் எழுதுறீங்க. இப்போது என்ன போடணும், என்ன அமௌண்ட் அவங்க சொல்லியிருக்காங்கன்னா 20,000 ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்ணுறோம். ஆனால் நம்ம அப்ளிகேஷன் வந்தது எவ்வளவு, 30,000. அப்போது எவ்வளோ அப்ளிகேஷன் வந்திருக்கோ, அப்ளிகேஷன் எவ்வளோ வந்திருக்கோ அதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் தானே. இப்போது 30,000 × 3, 3 3s are 90,000. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த அப்ளிகேஷனை ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அப்போ அதுக்கு என்ன ஜர்னல் என்ட்ரி, ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்னு போட்டுருவோம். இது எவ்வளோ நம்ம வந்து எவ்வளோ ஷேர் இஷ்யூ பண்ணியிருக்கோமோ அதுக்கான அமௌண்ட்டு தான் போடணும் இதில். ஓகேவா. எவ்வளோ அமௌண்ட் வந்து நமக்கு வந்திருக்கு, 20,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் தான் நம்ம வந்து இஷ்யூ பண்ணியிருக்கோம். அப்போ 20,000 × 3, அப்ளிகேஷன் மணி வந்து 3 போட்டிங்கன்னா 60,000. ஓகேவா. ஃபஸ்ட் என்ட்ரி எதுக்கான என்ட்ரினா, அப்ளிகேஷன் வந்து நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ணுறோமோ அதுக்கான என்ட்ரி. நெக்ஸ்ட் வந்து எவ்வளோ ஷேர் வந்து நம்ம இஷ்யூ பண்ணோமோ அது ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோமா, அப்போது அது 20,000 தான் போடணும், 30,000 போடக்கூடாது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு 10,000 பேலன்ஸ் இருக்கும்ல, 30,000 இஷ்யூ பண்ணது, அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணது, 20,000 வந்து இஷ்யூ பண்ணது. அப்போ பேலன்ஸ் 10,000 இருக்கும்ல, அதை என்ன பண்ணியிருக்கோம், ரீஃபண்ட் பண்ண சொல்லி சம்லேயே கொடுத்துருக்காங்க, அதாவது ரிஜெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கான என்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். எவ்வளோ ஷேர்னா 10,000 ஷேர். ஓகேவா. எக்ஸஸாக 10,000 ஷேர் இருக்குது, அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுறோம் 3, அப்போது 30,000. அதனால தான் பேங்க்கை வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணுறதுனால க்ரெடிட் பண்ணுறோம். எல்லாத்துக்குமே நரேஷன் எழுதுங்க. நெக்ஸ்ட் இப்போ அலாட்மெண்ட்டுக்கான ஜர்னல் என்ட்ரி, ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். இது அலாட்மெண்ட் அமௌண்ட் டியூக்குள்ளது. இதுக்கு எவ்வளோ ஷேர் எடுத்துக்குவீங்க, நம்ம எவ்வளோ இஷ்யூ பண்ணோம், 20,000 தான் இஷ்யூ பண்ணோம். அப்போ அந்த 20,000 தான் எல்லாத்துக்கும் போடணும். ஓகேவா. 20,000 × அலாட்மெண்ட்டோட ஷேரோட வேல்யூ வந்து ₹4. அப்போது 4 × 20,000 போட்டிங்கன்னா 80,000. இதை போட்டோம். நெக்ஸ்ட்டு அமௌண்ட் ரிசீவ் பண்ணதுக்கான என்ட்ரி, அலாட்மெண்ட் அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கான என்ட்ரி, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். அதே 20,000 ஷேருக்கு ₹4 அலாட்மெண்ட் மணி. அப்போ 20,000 × 4, 80,000, 80,000. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால், அது டியூ அமௌண்ட்டுக்கான என்ட்ரி, ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். எவ்வளோ ஷேர் வந்து நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கோம், 20,000 இன்ட்டு அலாட்மெண்ட் மணி ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் காலோட அமௌண்ட் வந்து 3. அப்போ 3 2s are 6, 60,000. நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து பேங்க் அமௌண்ட் வந்து நம்ம ரிசீவ் பண்ணதுக்கான என்ட்ரி, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட். அதுக்கு 20,000 ஷேர் இஷ்யூ பண்ணியிருக்கோமா, அமௌண்ட் வந்து ₹3. 3 2s are 6, 60,000. ஓகேவா. எல்லாத்துக்குமே நரேஷன் எழுதுறீங்க, நரேஷன் எழுதாமல் விட்டுறாதீங்க. நான் அதுக்காக தான் ப்ராக்கெட் போட்டு வச்சுருக்கேன், எல்லாத்துக்கும் நரேஷன் வந்து எழுதுங்க. ஓகேவா. இந்த சம் புரியும்னு நினைக்கிறேன். இதுதான் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம். அதாவது இஷ்யூ பண்ணது 20,000 ஷேரு, நமக்கு அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணது 30,000. பேலன்ஸ் உள்ள 10,000 ஷேரை என்ன பண்ண சொல்லிட்டாங்க, ரீஃபண்ட் பண்ண சொல்லிட்டாங்க.
அதுக்கான ஜர்னல் என்ட்ரி நம்ம போட்டு காமிச்சிருக்கோம். ஓகே, பார்த்துங்க. நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு ஃபோர்த் சம். Kajal Limited issued 40,000 equity shares of ₹10 each to the public, payable ₹2 on application, 5 on allotment, 3 on first and final call. Application was received for 50,000 shares. The director decided to allot 40,000 shares on pro rata basis, and surplus of application money was used for allotment. Past journal entries assuming that the amount due were received. நல்லா பாருங்க, கஜா லிமிடெட் வந்து 40,000 ஈக்விட்டி ஷேரை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க பப்ளிக்கில் ₹10 பார் வேல்யூவில். அதில் வந்து 2 on அப்ளிகேஷன், 5 on allotment, 3 on ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்னு கொடுத்துட்டாங்க. எக்ஸஸாக நம்ம அப்ளிகேஷன் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம்? 50,000. ஓகேவா, போன சம் மாதிரி தான். ஆனால் அவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டேரக்டர்ஸ் டிசைடட் டு அந்த 40,000 ஷேரை வந்து ப்ரோரேட்டா பேசிஸில் வந்து அவங்க கொடுக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் சர்ப்ளஸ் ஆஃப் அப்ளிகேஷன் மணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அலாட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நல்லா பார்த்தீங்கன்னா ப்ரோரேட்டா பேசிஸ்னால் ஏற்கனவே நான் இலிஸ்ட்ரேஷனில் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த 40,000 என்ன பண்ணுவோம், அந்த ஷேரை தான் எல்லாத்துக்கும் போடுவோம். இந்த சர்ப்ளஸாக உள்ள அமௌண்ட்டை எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ இருக்குது 50,000 ஷேரில், அப்போ பேலன்ஸ் 10,000 ஷேருக்கு வந்து நம்ம எப்படின்னா அலாட்மெண்ட் அமௌண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ அது எப்படின்னு பார்ப்போம். சம் நம்பர் 4. ஃபஸ்ட் என்ட்ரி அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கான என்ட்ரி. பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம வாங்கி 50,000 அப்ளிகேஷன் வந்திருக்கா, 50,000 இன்ட்டு அப்ளிகேஷன் மணி 2, இப்போது 1 lakh. நரேஷன் எழுத மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் மணியை அதாவது நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அப்ளிகேஷன் இதை வந்து ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு இஷ்யூ பண்ணுவோம். அப்போ வந்து நம்ம எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்கோமோ அந்த ஷேரை மட்டும் தான் எடுத்துக்குவோம். 40,000 ஷேர் தான் நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கோம். அப்போ அந்த 40,000 ஷேரை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். இன்ட்டு 2, 80,000. நெக்ஸ்ட் அந்த பேலன்ஸ் 10,000 ஷேரை வந்து சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 40,000 ஷேர் வந்து ப்ரோரேட்டா பேசிஸில் கொடுத்துட்டு பேலன்ஸ் உள்ள சர்ப்ளஸை வந்து அலாட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கான என்ட்ரி என்ன, ரீஃபண்ட் பண்ண சொல்லலை, அதாவது ரிஜெக்ட் பண்ண சொல்லலை, திருப்பி கொடுக்க சொல்லலை, அதை வந்து ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ண சொல்லியிருக்கிறதுனால இதுக்கு என்ன என்ட்ரி வரும், ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். ஓகேவா, இப்போது பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 10,000 இருக்குது. 50,000 அப்ளிகேஷன் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம், ஆனால் இஷ்யூ பண்ண சொல்லுது 40,000. அப்போ 10,000 என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஷேர் அலாட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 10,000 இன்ட்டு அப்ளிகேஷன் மணியோட அமௌண்ட் வந்து 2, அப்போ 20,000 வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். எங்கே, அலாட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, அதுக்கான என்ட்ரி போட்டுட்டோம். அது அப்படியே நரேஷன் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு அலாட்மெண்ட்டுக்கான என்ட்ரி போட போகிறோம். ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட்டுக்கு எவ்வளோ இருக்கும், எவ்வளோ ஷேர் இஷ்யூ பண்ணியிருக்கோம், 40,000 ஷேர். அலாட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அலாட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 5. அப்போது 40,000 இன்ட்டு 5 பார்த்தீங்கன்னா 2 lakh. ஓகேவா, 2 lakh அமௌண்ட். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், அமௌண்ட் ரிசீவ் அலாட்மெண்ட் அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணதுக்கான என்ட்ரி போட போகிறோம். அதுக்கு பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட். ஓகேவா, இப்படி என்ட்ரி போட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணால் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம், நல்லா கவனிச்சுங்க, 20,000 வந்து அலாட் பண்ணியிருக்கோம். ஆனால் நமக்கு ரிசீவ் ஆக வேண்டியது 2 lakh. இதில் 20,000 வந்து ஏற்கனவே அமௌண்ட் வந்து உள்ளே வந்துருச்சு. அப்போ பேலன்ஸ் இதையும் மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் உள்ளதான் நம்ம என்ன பண்ணால் ஷேர் அலாட்மெண்ட்டில் போடணும். அப்போது 2 lakh minus 20,000 லெஸ் பண்ணிங்கன்னா 1,80,000. அதுதான் அந்த அமௌண்ட்டு தான் நமக்கு என்ன ஆகும், ரிசீவ் ஆகும். புரியுதா, இது எப்படி வந்துச்சுன்னு புரியுதா? நல்லா இன்னொரு தடவை சொல்கிறேன் கேட்டுங்க. நம்ம ஷேர் அலாட்மெண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வர வேண்டிய டியூ எவ்வளவு, 2 lakh. ஏன்னா 40,000 ஷேரு இன்ட்டு ₹5 போட்டிங்கன்னா 2 lakh நமக்கு வரணும். ஆனால் ஏற்கனவே அவங்க 10,000 வந்து ஷேரை வந்து அதாவது அமௌண்ட் வந்து இது அலாட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ண சொன்னாங்களா, அது எவ்வளோனா 20,000. அப்போ ஏற்கனவே 20,000 அமௌண்ட் வந்து நமக்கு வந்துருச்சு. 2 lakhல 20 வந்துருச்சு. அதனால் பேலன்ஸ் உள்ள அமௌண்ட்டு தான் நம்ம 1,80,000 தான் நம்ம ரிசீவ் பண்ணணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட். அதுக்கு என்ன என்ட்ரி போடுவோம், ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். எவ்வளோ ஷேரு, 40,000 ஷேரு.
ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அமௌண்ட் வந்து 3 rupees போட்டிங்கன்னா 1,20,000 4 3s are 12 1,20,000 1,20,000. அப்போது இது வந்து டியூ அமௌண்ட்டுக்கான என்ட்ரி. நெக்ஸ்ட்டு ரிசீவ் பண்ணதுக்கான என்ட்ரி பேங்க் டெபிட்டில் வரும். பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் அதே அமௌண்ட் தான் ரிசீவ் பண்ண போகிறோம். 40,000 into 3. இப்போ 1,20,000 1,20,000. நரேஷன் வந்து எதுக்கு விட்டுறாதீங்க. கண்டிப்பாக ஜேர்னல் என்ட்ரின்னு வந்தாலே நரேஷன் எழுதி தான் ஆகணும். ஓகே, இந்த சம் புரியும்னு நினைக்கிறேன். ப்ரோரேட்டா பேசிஸ்ன்னு வந்தால் இப்படி தான் சம் போடணும். இந்த வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துங்க. ஷேரை பேலன்ஸ் உள்ள ஷேரை வந்து ரிஜெக்ட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா நம்ம அதுக்கான என்ட்ரி போட்டு ரீஃபண்ட், அதாவது திருப்பி கொடுத்துருவோம் அமௌண்ட்டை. இல்லையா அதை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, அலாட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுக்கான என்ட்ரி போட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகேவா, சம் புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.